ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் எஸ்ஐபி பண்ணிட்டு இருப்பார், வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் சேமிக்கிறாரு. சோ கிட்டத்தட்ட 8 வருஷத்துல அவரால் குறைஞ்சபட்சம் 96 லட்சம் சேமிக்க முடியும். என் பார்வையில இதை ஒழுங்கா பண்ணாருன்னா இந்த பணம் கணிசமாக வளர்ந்து குறைஞ்சபட்சம் டபுள் ஆயிட்டு அதுக்கு மேல 2வது டபுள பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு இடத்துல போய் அவர் நிற்பார். சோ இதை செய்பவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ரொக்கம் கோடி கணக்கில் இருக்கும். 96 லட்சம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு கோடி கணக்கில் இருக்கும் 8 வருஷம் கழிச்சு. இப்ப 8 வருஷம் கழிச்சு இவர் ஒரு வீடு வாங்க போறாருன்னு வச்சுக்கோம். அந்த வீட்டினுடைய மதிப்பு ஒரு 2 கோடி இருக்கும்னு வச்சுக்கோம். என் பார்வையில இவருனால குறைஞ்சபட்சம் அதுல 50% சொந்த பணத்தை போட முடியும். சில நேரங்களில் 60 வரைக்கும் கூட போடலாம். இது எஞ்சிய பணத்தை அந்த நேரத்துல தன்னுடைய சிப்ல ஒரு பகுதியை எடுத்து போட்டு இஎம்ஐ போட்டாலே ஒரு 7-8 வருஷத்துல முடிஞ்சு போயிடும். சோ இவர் 8-8-16 வருஷத்துல முதலீடு செய்யக்கூடிய மொத்த பணத்துல 75% எஸ்ஐபிக்கும் 25% இஎம்ஐக்கும் போகும். ஏன்னா முதல் 8 வருஷம் இவர் ஃபுல்லா எஸ்ஐபி பண்ணிருக்காரு. 2வது 8 வருஷத்துல பாதி பணத்தை இஎம்ஐக்கு திருப்புறாரு. சோ 75% டு எஸ்ஐபி, 25% டு இஎம்ஐ. இதனால என்ன நடக்குதுன்னா 16 வருஷம் கழிச்சு இவர்கிட்ட 2 வகையான ஸ்ட்ரென்த் இருக்கு. ஒன்னு வெல்த் கார்பஸ் இருக்கு, நல்லா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டாரு. இன்னொன்னு கடன் இல்லாத ஒரு வீடு இருக்கு. எத்தனை பேர்கிட்ட இன்னைக்கு இது 2 இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 16 வருஷம் சேமிச்சவங்க கிட்ட